ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இந்த எண்ணெயை மட்டும் நீங்கள் ஒரு முறை தடவி பாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய இடுப்பு வலி, மூட்டு வலி, கழுத்து வலி, கை கால் வலி பிரச்சனை எதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான இயற்கையான எண்ணெய் எப்படி தயாரிக்கலாம் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மறந்துவிட்ட நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு அருமையான மருத்துவ குறிப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா பெரியவங்க மட்டும் இந்த மூட்டு வலி, இடுப்பு வலி பிரச்சனையால் அவஸ்தப்படல. சின்ன வயசு பசங்கள்லேருந்து பெரியவர்கள் வரை அனைவருமே இந்த பிரச்சனையால் அவஸ்தப்படுறாங்க. அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய உணவுமுறை மாற்றங்கள். அது மட்டும் இல்லாமல் அதிகமாக மொபைல், கம்ப்யூட்டர் பார்க்குறது, ஒரே இடத்துல கான்ஸ்டண்ட்டாக ரொம்ப நேரம் உட்காந்துருக்கிறது, இது எல்லாமே மிக முக்கிய காரணமாக இருக்க முடியும். இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முதுகு தண்டுவட பகுதி பாதிப்பு ஏற்படுது. நம்மளுடைய மிக மிக முக்கிய பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா முதுகு தண்டுவட பகுதி. அந்த பகுதியிலிருந்து பிரியக்கூடிய கிளை நரம்புகள் எல்லாமே வீக்காக ஆரம்பிக்கும். இந்த பகுதிக்கு நல்ல ஒரு வலு சேர்க்கக்கூடிய எண்ணெய் நம்ம ரெடி பண்ணி நம்ம தடவிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய அந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். இது இப்போ எப்படி செய்யறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முதல்ல உரல் ஒன்று எடுத்துக்கலாம். மிக்சி ஜார் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டை, அதாவது பட்டையை சின்ன சின்ன துண்டாக உடச்சி எடுத்திருக்கேன். சுருள் பட்டை பயன்படுத்தியிருக்கேன். பிரியாணிக்கெலாம் பயன்படுத்தும் இல்லையா, அந்த பட்டை தான். அதுக்கு அடுத்தது அதே மாதிரி பிரியாணிக்கெலாம் பயன்படுத்தக்கூடிய கிராம்பு எடுத்திருக்கேன். அதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை தட்டிக்கலாம். இப்போ இதில் தேவைப்பட்ட அரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வெந்தயம் கூட சேர்த்துட்டு நல்லா தட்டிக்கிங்க. கொஞ்சம் ரொம்ப பவுடராக ஆகணும் இல்லை, அது ஒன்றும் பாதியமாக உடைப்பட்டால் போதும். அதுக்கு அடுத்ததாக ஒரு 4 பல் அளவு, பெரிய பல் அளவு பூண்டு எடுத்துருக்கேன். சின்ன சைஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10 அளவுக்கு எடுத்துக்கங்க. இப்போ இது கூட சேர்த்துட்டு நல்லா தட்டிக்கலாம். அடுத்ததாக ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்திருக்கேன். இரும்பு கடாய்க்கு பதிலாக நீங்கள் நான்ஸ்டிக் கடாய் பயன்படுத்தாதீங்க. இரும்பு கடாய் பயன்படுத்தும் போது அதனுடைய மருத்துவ குணம் நமக்கு முழுமையாக கிடைக்கும். இல்லைனா நீங்கள் சில்வர் கடாய் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன், சுத்தமான நல்லெண்ணெய். அதுக்கு அடுத்ததாக ஒரு 25 ml அளவுக்கு வேப்பெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தீயை மிதமான அளவில் வச்சுக்கோங்க, ரொம்ப வேகமாக வைக்காதீங்க. இப்போ இதில் நம்ம நசுக்கி வச்சுருக்க அந்த எல்லா பொடியும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சா போதும். அதனுடைய ஈரசலசலப்பு எல்லாமே அடங்கிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல நிறம் மாறி வர ஆரம்பிக்கும். இப்போ இதை ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படியே ஆற வச்சுருங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு வடிகட்டியை பயன்படுத்தி வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதில் பச்சை கற்பூரம் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் அதிகமான கெமிக்கல் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது நல்ல ஒரு வலி நிவாரணியாக செயல்படும், பர்மனெண்ட்டான ஒரு வலி நிவாரணியாக செயல்படும். இப்போ இதை கொஞ்சமாக எடுத்துக்கங்க, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். இப்போ இதை கையால் இந்த மாதிரி வச்சு நசுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா பவுடர் ஆகிடும். இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுங்க. அதுக்கு அடுத்ததாக இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கண்ணாடி பாட்டிலையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெளியில் நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு பயன்படுத்த முடியும். இப்போ இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இது முடிஞ்சால் நீங்கள் எப்போ உங்களுக்கு வலி ஜாஸ்தியாக இருக்கோ தடவும் பொழுது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு வலி நல்லா கேட்கும், அதாவது வலி சரியாகிடும். அதுக்கப்புறம் தொடர்ந்து இரவுல படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்ல கால்களை எங்கெல்லாம் உங்களுக்கு வலி ஜாஸ்தியா இருக்கோ அந்த எல்லாம் அழுத்தி தேய்ச்சி விடுங்க. அதாவது எங்க வலி ஜாஸ்தியா இருக்குன்னா கை கால் மட்டும் தடவாம முதுகு தண்டுவட பகுதிகளில் நடு பக்கம் நல்லா யாரையா விட்டுக்கு ஒரு தடவை நல்லா அழுத்தி தேய்ச்சி விட சொல்லுங்க. அந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது பார்த்தீங்கன்னா எல்லா நரம்புகளுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரத்த ஓட்டம் சீராகும், அந்த தசைப்பிடிப்பு சரியாகும். இதனால அதுலேருந்து வரக்கூடிய கிளை நரம்புகளான கை கால்களுக்கெல்லாம் வரக்கூடிய அந்த நரம்புகள் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். இதனால ஏற்படக்கூடிய அந்த வலி, வீக்கம் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். இதை மட்டும் நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு அருமையான ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். சப்போஸ் நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அது மாதிரி செய்ய முடியல அப்படின்னா குளிக்க போற ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க குளிச்சிடலாம். இதுல நீங்க ஏதாவது ஒரு முறையை ஃபாலோ பண்ணி பாருங்க, நிச்சயமா நல்ல பலன் கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம இந்த சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளி பிரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.